உனக்கு அப்படியே சைஸா உண்டியா இருக்குது. என்னது ஓடு அட பேமானி கழுத உன் வாயில திருப்பி போட்டு கொடுத்தாத. அடிக்கிற வெயில்ல தாங்கல, அதை போற வாய் பூரா வெந்துடும். வேகட்டும் குமார். ஓ வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம். கற்பமந்தார் சபைக்கு வணக்கம். வணக்கம். ராஜாத்துல வேலை செய்த மந்திரி நான் தான். ஜான் பிள்ளையார் ஒரு ஆம்பளை புள்ள நீ. ஆமா, சந்தேகமா உனக்கு? கழுத அதெல்லாம் தவறா நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஆம்பளை பிறந்துட்டா மட்டும் போதாது, அவன் செத்து சுருக்காடு போற வரைக்கும் இடுப்புல அண்ணா கயிறு கட்டுவாங்க தெரியுமா? சுடு காடு. அதான் நான் ஆம்பளை எடுத்து காட்டலான்னு பார்த்தேன். அது சங்கட்டமான எங்க மாட்டேங்குது அவரை சொல்லு. அது எங்கேயோ மாட்டிக்கிச்சு. உன் வேலை நீ பாரு. எங்க என்ன மாட்டிக்கிச்சு? மாமா எங்க மாட்டிக்கிச்சு உனக்கு? குமாரி என்ன மாமா நல்லாதான் இருந்த மண்டியில மயிர காணா? என் மண்டையில மயிறு நாட்ட போது. மாமா உக்காரு மாமா, தூக்கிட்டு காட்டுற பாரு. வேணாம், கரியாட்சி மாதிரி இருக்குது போ. என்ன மாமா ஒரு மண்டியில மயிர் மொழிங்க மாமா. முக்கியமான கம்பெனி இது. ஒரு 5-6 ஊருக்காரர் பாடு போட போறாங்க. வரக்குள்ளதான் மாமா இந்த மாதிரிதான். அவனுக்கு மண்டியில மயிர் மொழிங்கன்னா நான் ஆயில் மண்டு தர உக்காரன். ஆயில் மட்டும்னா நீ சரிப்படாது. அது காசு காசுன்னு இருக்கும். அந்த புள்ள அது எப்ப ஆட்டம் கத்துக்குச்சோ அப்ப தச்ச பாவாடங்க. அதை மாத்திட்டாடா இப்ப வேற தச்சுட்டா. அப்படியா? மாத்திட்டா சொல்லியே மாத்திட்டா. சரி குமார். டேய் ஓ வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம். கற்பம் வந்தா சபைக்கு வந்தனே. அம்மா யாரு? எந்த ஊரு? எந்த நாட்டுல வரிசி? ஊரு என்ன? பேரு என்ன? அப்படி தெரியுமா? ஒரு டீயே மீனாகிட்டா. என்ன ஊரு? என்ன ஊரு? அருகுராம்பட்டு. எதுக்காக கூத்து வச்சிருக்காங்க? கூக்க வரல வச்சிட்டாங்க. பேமானி கழுத யாரும் வந்து ஒதுக்கி போறானா? மாரியம்மனுக்கு கூ வாத்தி. அதனால ஒரு 20 நாடகம், 2 நாடகம். 2 ஆமா, இன்னைக்கு ஆடிடுறோமா, நாளைக்கு விட்டு நாளானிக்கு வந்து ஓட்டு போடுறோம். அன்னைக்கு வந்து ஆடுவோம். அங்க ஓட்டு அங்க போட்ட உடனே ஓட்டு விட்டுக்கும். அங்க வந்து ஆடுவோம். ஏன் ஓட்டு குமார் என் பொண்டாட்டி என்ன பண்றேன்னு நான் பாத்துதாங்க. மயிரை புடுங்க போறேன் நீ. செந்தமிழ்நாட்டும் போது நிலே இன்பத்தேன் வந்து பாயுதான் காதிலே. செந்தமிழ்நாட்டும் போது நிலே இன்பத்தேன் வந்து பாயுதான் காதிலே. தந்தைய நாடு தந்தையிலே ஒரு சக்தி பிறக்கிற மூச்சிலே. அருமுராவட்டி கிராமத்துல மாரி அம்மனுக்கு என்ன? ஆமா, மாரியம்மனுக்குதான் என்ன பண்ணாங்க? அப்படி சொல்லிட்டு அவன் வாயில தரிப்பு போட்டு கொடுத்தா. அதுக்குதான் அந்த புள்ள கேக்குது. என்னன்னு? எல்லாம் வாட்ட சாட்டமா குத்தும் கொலையமா இருக்குது. ஆமா, நானும் தான் 5 வயசு புள்ள 6 வயசு 7 வயசு ஆகி போச்சு. என்னமோ சாட்டு பாக்குறேன், உடம்பு ஏற மாட்டேங்குது. அவளும் என்ன மாதிரி பெரியவளான பெருச்சா என்ன தின்னுதோ? நான் தின்னு ஒரு 4 நாள் தின்னா நீ உடம்பு ஏறும். அந்த புள்ள என்ன 1/2 டன்னு வந்து நிக்குது. ஜம்மா நீ தவறா நினைக்காதே அம்மா. இந்த ஜம்மா வந்து ஐயப்பன் ஜம்மா, புதுப்பழத்து ஐயப்பன் ஜம்மா, பெரிய ஜம்மா, பேரும் புகைப்பட்டது. 56 வருஷமா ஓடன ஜம்மா. இந்த ஜம்மா கட்டி இது வரைக்குமே அது இல்லாத தலைவரே ஜம்மா வந்து 16, 20, 30 ஜம்மாவுக்கும் பூரா தலைவர் இந்த கம்பெனி வாத்தியாரு, ஐயப்பன் வாத்தியாரு. அது மட்டும் கிடையாது, ஆளுங்க பூரா எல்லாம் 1/2 டன் மாரி 2 தான் வச்சுக்கிறோம். இன்னும் ஒண்ணு தாட்டேசியாரன் கூட வரமாட்டானுங்க. பொட்டி ஏத்திக்கினு இது 2 வந்து பின்னால உக்காந்தானா பஸ் ஸ்டாண்டு விட்டு ஒரு தூரம் கொஞ்சம் தூரம் போதா இல்லையோ டமால் வெடிக்குது. அப்புறம் என்ன பண்றான் அவனுக்கு? என்ன பண்றானுங்க? இந்த கயிறு வெடிக்கிறதால 2 ஏறுதுன்னா ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேக்குறானுங்க. ஒருத்தன் இட்டு வந்தான் பாரு, அவன் உள்ள படுத்துறான் டிரைவரு. நீங்க வர மாட்டேன்னே சொல்லிட்டான். இது வந்து இப்படி வண்டியில வந்துருது. இன்னும் ஒண்ணுதான் டிரைவர் வந்தது, அதனாலதான் அவன் வந்துட்டான். இல்லன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் 3500 ரூபாய் கம்மி நான் வரமாட்டேன்றான். இது ஒரு 1/2 டன், அது ஒரு 1/2 டன், மொத்தம் 1 டன் பின்னால உட்காந்தா
சோறுல உட்கார்ந்தா அது சரிப்படுமா? படாது. இது வந்து எலும்பில்லாத கை. தொழுகு 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 தொழுகு. வாடாங்க. டேய் வேமாடி கழுத. செந்தவி நாட்டென்னும் போதினிலே இந்த செந்தந்தி பாயுத காதினிலே தந்தைய நாடென்ற கேட்டினிலே ஒரு சக்தி பிறக்கிற முச்சினிலே செந்தவி நாட்டென்னும் போதினிலே இந்த செந்தந்தி பாயுத காதினிலே ஒரு தந்தைய நாடென்ற கேட்டினிலே ஒரு சக்தி பிறக்கிற முச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிற முச்சினிலே. இது யார் எழுதின பாட்டுடா? நான் தான். யாருடைய எழுது? பாட்டு மட்டும் மாற யாரு எழுதி சொல்லப்படுகிறல்ல? நீ பாடுற பாட்டை அந்த விட கரெக்டா பாடினா. ஆமா. ஒரு சின்ன சொல்லு தவறாத மகாகவி பாரதியார். ஒடி நீ வந்து பாரதியார் எழுதின பாட்டுடா. ஆமா நீ கவர்மெண்ட் வருவேன். உன் வீட்டுக்காரன் உன் காலடியில் தான் கிடக்கணும். நீ என்ன சொல்ற? அது உண்மைமா? என்ன அது இப்பயே அவளுக்கு ஜாதகம் சொல்ற? இல்ல நீ பாடுற பாட்டை அப்படியே பண்ண பாரு கரெக்டா. ஆமா. நல்லா படிப்பா போல இருக்குதா பாட்டு. படிப்புனா நல்லா படிப்பலாம். பேர் என்னம்மா? அனுசுகாவா? ஒரு 100 ரூபாய் பணம் கொடு. ஏமாடி கழுத கழுத்துக்கு போறத கழுத. தம்பி குமார் மேல கை வைக்காத பேசணும். ஏன் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஏன் இன்னும் மொத தண்ணியே விடல. ஏச்சி என்ன மொத்த நீ மாரியாத்தா வாத்துக்கு என்ன மாரியாத்தா? உப்பு மாரியாத்தா. அது எப்ப போவோம்? தண்ணி விட்டாதான் நீ எப்ப தண்ணி ஊர்தாக்குற? யார் கூட சொன்னாங்க. உட்காருங்க உட்காரு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறேன் நீ. என்னாச்சு குமார்? அம்மா யாரு? எந்த ஊரு? எந்த நாட்டு இளவரசி? யாருடைய மனைவி? எதற்காக வந்தீங்க? விளக்கு என்ன? உன்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன? தெரியும்மா, நீ ஆளா தெரியாது. உன் சொந்த ஊரு திருவண்ணாமலை. பக்கத்துல பிஞ்சூரு. உன் பேரு நல்லா தெரியும், ஆனந்தி. நல்லா விவரமா தெரிஞ்சுங்க. திருவண்ணாமலை கோவில்ல பாருங்க, அந்த மலை சுத்துற இடத்துல இந்த காளியம்மன் கோயில் ஒண்ணு இருக்குது. அங்க பார்த்தா இந்த புள்ள சுத்தி சுத்தி போட்டுன்னு இருக்கும். எரிஞ்சு பாய்ந்த உண்மையாச்சா? இந்த புள்ள கையால ஒரு விபீதம் வாங்கினாலும் ஒரு எலும்பு நோய் சுத்தி போட்டா பகவான் முடித்தல் நல்லபடியா ஆயிடும். எந்த குறையும் இருக்காது. நல்ல புள்ள தானே சொல்றேன். என்னுடைய விளக்கத்தை சொல்றேன். வாடி வாடி குமாரி வாடி வாடி. தெரியுமாடி அம்மா? தெரிஞ்சு போச்சு அம்மா, தெரிஞ்சு போச்சு. விவரம் தெரிஞ்சுக்குது. எப்படி? சுபால சுபால சுபாலை சுபாலை ஒண்ணு இல்ல. கைய வச்சு எல்லாரும் உதவி செய்ய.
வேணா 2 ஊசி வாங்கிட்டு கூட போட்டுக்க. வேணாம் பம்பா எழுந்து வாங்கிட்டு வர சொல்றேன். வேணாம் ஏன் அந்த ஊசி ஒண்ணா அந்த போட்டா பிடிக்கிறான் பாரு இவனுக்கு போட்டு உனக்கு போட்டுக்கடி. வேணாம் சூரியவாசிக்காரன் சுபால மட்டும்தான் சுவாலை மட்டும்தான் விளக்க தெரியுமா தவிர உனக்கு மற்ற விளக்கு தெரியாதுடி குமாரி. என்னதான் தெரியுமா? டேய் நான் யாரு எங்க இருக்கேன் எங்க இருக்க? எங்க வீட்டுக்காரர் பேரு என்ன, என் கணவர் பேரு என்ன, என்ன தெரியல கன்றாய் மல்லிப்பூ நாத்தடிக்க வாய் கிட்ட போனாலும் போனா ஒரே அத பண்ணலாம் சொல்லாதம்மா. நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன், பீடி குடிப்பேன் எப்பனா ஒரு தாரே. நீ தவற ஐயா வாய் கன்றாயே மெச்சிதாங்கற குமாரி பேசாதம்மா. உன்னை வந்தாரு பாத்தியாடா தம்பி? ஆமா, ஆட்டு புடுங்கல அரை புடுங்கு. தொடர்ந்து மூணா முறை பேமானே கழுத மலையம்மா பரிசு இருக்கும், பெருசா இருக்கும், புளியம்மா பரிசு இருக்கும், சின்னதா இருக்கும். அம்மா டமால் ஒரு மயிலினு புடுங்க மாட்டப்போ. அஞ்சானே பண்ணாலும் உன் பொண்டாட்டி நான் தான் பாப்பனே. என்ன சொல்ற? நீ எங்க வேணாலும் போய் சொல்லு. மரிபால வச்சிருந்து ஒரு அந்த காலத்துல எப்ப சொன்னான் தெரியுமா? மாமனாரு மருமகளா புனரும் காலம். அது சரி தொடமாட்டே வாங்கலாம். அறையில இருக்காரு என்ன பெங்களூரோ மெட்ராஸோ பொம்பாயா போடுவான். அவன் தான் நல்லது கெட்டது. ஏய் அடைய போடு. தம்பி டேய் முன்ன வந்தாரு பத்தியா வீட்டுக்காரு பாத்தியா? அக்கா புருஷன். ஆமாக்கா என்னது என் அக்கா வீட்டுக்காரு. ஆமா நான் அவருக்கு வந்து தொண்டு செய்யறதுக்காக வந்த பணிவிட வேலை செய்ய. அப்படியே நானும் அவரை வச்சுக்கிட்டு அம்மா எல்லாம் ஓடிட்டாளுங்க. அவன் பாத பெரு வரல, சீவு ரத்தம் ஓடுது. அதை பார்த்துட்டு ஒருத்தி கூட அவங்கிட்ட வாழல. நான் தான் இருக்கேன். அரிசியோட கூட்டிட்டு நான் தான் இருக்கிறேங்க. தவிர எந்த வேலையும் அவங்க கிடையாது. அந்த வேலை கிடையாது. சீவிரத்தம் ஒய்வுது தம்பி. என்ன அவன் தான் நினைச்சுக்கிறான் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. நானும் ஒரு காலம் நினைக்கல. வரைக்கும் நீ படுக்கல. இன்னும் முதல்ல இருவே நீ கொண்டாடல. காலி கட்டல கிடையாது. வரைக்கும் எப்படி ஒண்ண முன்னாடி உன சைடு இருந்தாலும் அவன் சைடு கேசாது. ஒண்ணு முன்னாடி அதனால வேண்டி தம்பி டேய் வந்து போய் சேர்ந்துட்டாரு. அண்ணன் பொண்டாட்டி நம்ம விடக்கூடாதுன்னு பாங்க மங்க பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் கூடிய வச்சு ஒண்ணு கண்ணு தெரியாது வந்து உனோட குடும்பம் பண்ணலாமா? நெல்ல வந்து உனோட குடும்பம் பண்ணுவாளா? நெல்ல உனோட என்ன சொல்ற? வாடா டேய் வாடா டேய். அதனால எங்க மாமா வரும்பியா கட்டளை. அதனால அவர் இருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லு. ஓடு கொஞ்சம் அவன் நாங்க சொல்லி விடலாம். கொஞ்சம் அண்ணன் பொண்டாட்டி கையால் ஆவாத போட்டா ஏத்துறான். கையாலே ஆவாது காலாலே ஆவாது. உனக்கு கையால் ஆவாத போட்டா இனிமே வச்சு எடுக்கிறோம். ஏத்து புளியா மத்தல குரங்கு ஏத்துற மாதிரி ஏத்துறா. போட்டா குமார் ஆம்பளை பாம்பு தெரியல. குமார் குமார் இந்த உலகத்தில் எத்தனை கோடி பெண்கள் இந்த பூமியில் பிறந்து வந்தாலும் என் பத்தினி சுவாலா, என் பத்தினி தெய்வத்துக்கு அந்த அந்த புள்ள கீழே படுத்து காலை கழுப்பி போட்டுச்சுன்னா மேல தகடியா போட்டு தேவையா பையா. அப்புறம் உள்ள போய் இனிமே போய் ஆய்வு ஆகிற மாதிரி தான் அடா எங்கடா இந்த பூமியில் என் பத்தினி கால் பட்டால்
இந்த பூமியே 1 லட்சம் போகுமே, 10 கோடி போகுமே. கேட்டுங்கய்யா, இவன் பொண்டாட்டி இந்த பூமியில காலை வச்சா அந்த பூமியே 10 கோடி போகுமா? காலை வைக்கிற இடம் மட்டுமே. டேய், அவ அழகு பூரா போயிடுமே, அவள் கால் அழகு பூரா போயிடுமே, கால் அழகும், அவள் கை அழகும், கண் அழகும், அவள் முடி அழகும். அவன் டேய், நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஏய், சமாதானம் குடுடா. என் பத்தினி தெய்வத்துக்கு சமாதானம் குடுடா. டேய் உக்காருங்க. ஏய் உக்காருங்களா கீழே உக்காரு. நீலாம் கை வைக்க கூடாது. செய்யற வேலையை அவன் செய்யறான் பாரு. தேவடா பையன் வெளியே போ. வெளியே போ. வெளியே போற சொம்பல தனி பண்ணுவா. எதுக்கு? வெளியே போ தண்ணி. ஏன் உள்ள போடா? உள்ள போறனா 4 பேர் ஜாமீனுக்கு ஆள் இட்டுனுவா. என்ன சொல்ற? ஏங்க உட்காருங்க. நீ உட்காருமா. அத போய் அதுல உட்கார வைக்கிறியா? 16 வருஷத்துக்கு 3 சாரு. என் பார்த்த மறுபடியால் என் பத்தினி தெய்வமே எப்படி வருது தெரியுமா? சரி என்றென்றைக்கும் சுகமாக வந்திருப்பாய்.
நாள்ல இருந்து என்ன எது கூட்ட போ நீ உட்காரு நீ உட்காரு மரியாதை கட்டு கொடு சுவாலா தவிர்த்து போட்டா குளிச்சுட்டு பாவாடி தோசியா நீ தோசி போட்டியா போட்டியாடா என்ன சூரவாசி கண்ணு ராபத்துல சேர்த்துல எந்த அடி அடிக்குது கம்மி அடி பையன் வாங்கிட்டு வர செத்து போலாம் என்ன மாமா அம்மாடி வேற அடி எட்டி வந்த நீ எட்டி வர சாலு வாங்குற நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் எட்டி வர சாலு வாங்குற நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் எட்டி வர சாலு வாங்குற நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்ன சமாச்சாரம் எதுக்காக போட்டுறேன் நிமாண்டு வந்து முட்டு போடுறாங்க எது கூப்பிடுவாங்க அதுக்குதான் போடு கட்டுறாய் ஐயா நம்ம தெய்வம் மானிடா ஐயா நம்மை ஐயா நம்ம தெய்வம் மானிடா நான் குடித்த வீணடா நம்ம வருவானடா ஐயா நம்மை ஐம்புலனை கட்டடா இந்த ஆசை மூன்று சித்தடா ஆவி போன செத்தடா ஐயா பிணமா ஐம்புலனை கட்டடா ஆசை மூன்று சித்தடா ஆவி போன செத்தடா ஐயா பிணமா செம்பிரானை போட்டடா இது ராமசாமி பாட்டடா செங்குபாடி காட்டடா ஐயா பெருமா ஐயா செம்பிரானை போட்டடா இது ராமசாமி பாட்டடா செங்குபாடி காட்டடா ஐயா பெருமா குமார் ஆர்கவடி சேர்ந்த பஞ்சர் கடை நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய அண்ணார் எனக்காக வேண்டி சன்மான் ரூபா கொடுத்திருக்கின்றார் அவருடைய பங்கில் இந்த ஊருக்காக மாறி உத்தண்ட காலி குடியிருந்து நீண்ட ஆயுள் நிறந்த செல்வத்தையும் கொடுக்கும்படியாக அம்மனையும் கண்ணனையும் பிரார்த்திக்கின்றேன் ஒத்து பாரும் எனக்கு மெத்த இன்பத்தாரும் என்னடா போஸ்ட் ஆமா நிருபம் வந்துக்குது எங்க இருந்து வந்தது அனுப்புற இடத்துல இருந்து வரும் டேய்
எவன் இருப்பான் அந்த நிருபத்தை படிச்சவன் தான் அனுப்பியிருப்பான். அது எனக்கு தெரியாதா? டேய், தேவலோகத்திலே தேவ விருந்து ஏற்படுது. இப்படியாக தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரன் இந்திராணி எழுதின நிருபம் என்னவென்றால் தேவ விருந்து. அப்படின்னா தேவ விருந்தானா 8 பகவான் தலைமுறையிலே பகவான் தலைமுறையிலே தேவ விருந்து நடைபெறுகிறது. ஆம்படியா பொண்டாட்டி ஜோடி ஜோடியா தேவர்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். அப்படி சதி மதிமா புரியுதா? ஆம்படியா பொண்டாட்டி ஆம்படியா சதி மதிமா வரணும். கல்யாணத்துக்கு போக வேண்டும். நம்ம யார்? நீதி தவற மன்னன் ஜம்மு தர்மன். ஆமா நம்ம போகலாம். யம தர்மன் தான் பேரு. கட்டி வச்சுக்கிற பாரு பொண்டாட்டி எல்லாம் வாழ கொக்காட்டம் பஞ்சன கட்டிலே தேவையில்லை. தேவலோகத்திலே சிறிமதி கட்டும் தேவ விருந்து ஏற்படுவதா? தேவ விருந்துக்கு அதனால இப்ப நான் வந்துமாங்க நான் போக வேண்டும். 10 ரூபாய் சம்பாதிச்சு நல்லபடியா குடிச்சு நல்லா செஞ்சு அப்படியே வேலை கரெக்டா செஞ்சா ஆம்பல்னு மதிப்பாங்க. பொம்பளைங்க தேட்டத்துக்கும் இப்ப கையால ஆகாத பையனு காலை கழுப்பு விடுவி எல்லாம் கூட அப்படியே தூக்கு அப்பதான் வருவேன். நடந்துக்கிட்டு வரமாட்டேன். ஒன்ன தூக்கணும்னா அவனால தூக்க முடியாது. உன் கைய கூட தூக்க முடியாது. அம்மா ஒன்ன தூக்கணும்னா 4 சக்கர வண்டி வரணும். அம்மா மினி ஆட்டா வரும். அதுல ஏறி பத்தாதான் ஆயிட்டு போய் ஒண்ணு அங்க சேர்க்கலாம். நீ படுத்துறால அவனுக்கு மாறி அடிப்பு என்ன படுத்து அதனால நான் நடந்துக்கிறது வரமாட்டேன். தூக்கி போகணுமா? ஆமா மயிரை தூக்குவான். ஒன்ன தூக்கணும்னா கால் மறை கால் மறை கால் மேலே இருக்கு. சொல்லிட்டு வாங்க போடுது தூக்க முடியாது. நீ இப்ப வாய வச்ச பத்தியா அதான் செய்யலாம். அத போய் தூக்க வேண்டிய நீ அந்த மாதிரி பொட்டாட்டி கட்டிட்ட. மழை எப்படி இருக்கும்? மழையே திரும்பி மழையை பாக்குறேன். உளி எப்படி இருக்கும்? உளி சரிப்படாது. டட்டாரு முட்டாரு பின்னாடி வந்து பாருவா. அடிக்காதடா பெண்ணே சுவாலா என் கண்ணு பாடி. சரி வந்துட்டோம். தேவலோகம் வந்து அது வந்தா நீ என்ன பண்ணிடுவேன்? ஒண்ணு புள்ளி இல்லாத நெருப்ப காட்டி போட்டுதான் இருக்குதா பாய். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பெண்கள் பிறந்து வந்தாலும் என் சுவாலா பத்தினி தெய்வமே வர முடியுமா? என் தெய்வமே பூரா பார்த்து தெரிஞ்சு தேவலோகம் கிட்ட வந்துட்டோம். அவளுக்கு முகத்துல யாரு முகத்துல முடிக்க மாட்டான். ஓட்டமா ஓடி போய் எவன் வைக்கிறான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுவா. ஓட்டமா ஓடி போய் கோயில் கொண்டு பூந்துக்க. ஆமல 6 மாசம் ஆகுது. தேவலோகம் கிட்ட வந்துட்டோம். அங்க ஒரு சக்காலத்து முகத்துல நான் முடிக்க மாட்டேன். அங்க எந்த சக்காலத்து இருக்கிறாளோ எவன் வைக்கிறாரோ அவி கிடக்காதவா சவி கிடக்காதவா மரியாதை கூட தெரியாது சக்காலத்துவா பெரிய சின்ன மதிப்பு இல்ல சக்காத்துங்க பிச்சைக்காருக்கு பிச்சை போட தேவையில்லைவா அவன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன். நல்லா கேட்டுக்கம்மா. ஒரு விஷயம் ஒரு நல்ல விபரம் சொல்லிடுறேன். பச்சினி என்றவங்க குடும்பம் பண்றவங்க அந்த வாய் பேசினா வராது வெளியே. வாய் பேசியா? ஆமா வார்த்தை கொட்ட மாட்டாங்க. சேவ் பண்ணிக்க. கேட்கற கேள்வி 1 லட்சம் போயிடும்.